வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற காமனான கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எப்படி வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆகுறது? எனக்கு வந்து பவர் பி ஆல்ரெடி தெரியும், இல்லை எனக்கு வந்து டேப்லோ ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த பவர் பி தெரிஞ்சிருந்தால் மட்டும் வந்து நான் டேட்டா அனலிஸ்ட் ஆக முடியுமா, இல்லை வந்து டேப்லோ மட்டும் தெரிஞ்சுதான் நான் டேட்டா அனலிஸ்ட் ஆக முடியுமா? ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஏஐ வந்து நிறைய ஹைப் ஆகிட்டு போகுது. ஸோ இப்போ ஏஐ வந்து நிறைய ஜாப்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டேட்டா அனலிஸ்ட் ஜாப்மே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிவிடுமா அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக எந்தெந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸும் சில பேர் என்கிட்ட காமெடி கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டை கரியராக சூஸ் பண்ண போகிறேன், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இப்போ வந்து நான் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காலேஜ் பாஸ் அவுட், இப்போ வந்து ஜாப் தேடிட்டு இருக்கேன், ஸோ நான் வந்து டேட்டா அனலிஸ்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க தான். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கைடன்ஸ், கம்ப்ளீட் ரோட் மேப் ஃபார் டேட்டா அனலிஸ்ட் இன் 2026. ஓகே, ஸோ நிறைய பேர் காமனாக நினச்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டேட்டா அனலிஸ்ட்னாவே அவங்களோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறது மட்டும்தான், ஸோ வேறு எந்த வேலையும் இருக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் நினச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் டேட்டா அனலிஸ்ட்டோட ப்ரைமரி ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறது. ஆனால் அவங்களுக்கு டேஷ்போர்ட் பில்ட் பண்ணிவிட்டு அதோட போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அது கூட நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டேட்டா அனலிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா கலெக்ஷன் பண்ணணும். ஸோ கலெக்ஷன்னா மல்டிபிள் சோர்ஸ் வந்து வரும், இஆர்பி, சிஆர்எம், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா சோர்ஸ் வந்து வரும். ஸோ அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணணும். ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு அது மொத்தத்தையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டா க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட்ஸ் பில்ட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற கேபிஐக்கு ஏற்ற மாதிரி டேஷ்போர்ட் பில்ட் பண்ணணும். ஸோ பில்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சைட்ஸ் நம்ம என்னென்னலாம் இன்சைட்ஸ் எடுத்துருக்கோமோ அந்த டேஷ்போர்ட் அனலைஸ் பண்ணி என்னென்னலாம் எடுத்துருக்கோமோ அதை மொத்தத்தையும் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ பவர் பியில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஆயிருக்கு, ஸோ இது மாதிரி வந்து ஒரு மாதம் சேல் ட்ராப் ஆயிருக்கு, ஸோ இது இப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஷன்லாம் பண்ணணும். ஸோ டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸுக்கு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டிசிஷன்ஸ், அதாவது டிசிஷன் மேக்கிங்ஸ்னால் நம்ம வந்து பாட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸல். ஸோ எக்ஸல் பொறுத்தவரை எக்ஸல் தான் அப்புறம் ஆதி காலத்து தூள் அப்படின்ற மாதிரி சொல்லிங்க. ஸோ ஆனால் எக்ஸல் வச்சு தான் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா 90% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. இப்போ பவர் பி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், பவர் பி டேப்லோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு எக்ஸலும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் மேனேஜ்மெண்ட்டோட இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் பி டூல் வந்து யூஸ் பண்ண தெரியாது. ஸோ யூஸ் பண்ண தெரிஞ்சாலுமே நிறைய பேர் வந்து எக்ஸல் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஏன்னா எக்ஸலோட சிம்பிளிசிட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த எக்ஸல் எந்தெந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ் லுக்கப், வி லுக்கப், ஹெச் லுக்கப் அப்படின்னா லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லுக்கப் பார்த்துக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் மேட்ச் வந்து ஆப்ஷன் தான். ஸோ இண்டெக்ஸ் மேட்ச் பார்த்தாலும் பார்க்கலாம், இல்லை லுக்கப் தெரிஞ்சால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிவட் டேபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு டேபிள்ஸ் வந்து பிவட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ ஒரு ரா டேட்டா இருக்குது. ஸோ இப்போ ஈஸியாக இப்போ சிம்பிளாக வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண அப்படின்னு ஒரு ரா டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து அது பவர் பியில் லோட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம், தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் எக்ஸலுக்குள்ளே லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் பிவட் டேபிள் போட்டு நம்ம அதில் பண்ணுற எல்லா அனாலிசிஸும் இதில் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் பேசிக் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் பிவட் டேபிள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ஃபார்மேட்டிங் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடலாம். ஸோ இஃப் ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, ஸோ நெஸ்டட் இஃப்னு சொல்லலாம். ஸோ இஃப்க்குள்ளே இஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் இஃப்ஸ் கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இஃப் ஃபங்க்ஷன்ஸ் இதையும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ டெக்ஸ்ட்டில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம், நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் வந்து டைம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தெரிஞ்சது தான் எக்ஸலில் போதும், நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம சமாளிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த எக்ஸலை பொறுத்தவரை ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இது பண்ணோம், ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சாவே உங்களுக்கு போதும், ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் டூல், ஸோ எல்லா ஃபீல்டுமே யூஸ் பண்ணக்கூடிய டூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஓ பாசிட்டிவ் பிளட் மாதிரி, ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற டூல் தான் அது. ஸோ நீங்கள் டேட்டா இன்ஜினியர் எடுத்தனாலும் சரி, இல்லை அஸ்யூர் டெவலப்பர் எடுத்தனாலும் சரி, இல்லை டேட்டா அனலிஸ்ட் எடுத்தனாலும் சரி, இல்லை பேக் எண்டு
இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எந்த ரோல் எடுத்தாலும் சரி எஸ்கியூஎல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மேண்டேட்டரி டூல். ஓகேங்களா? ஸோ அதை கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெசசரி, காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கற்றுக்கினா எஸ்கியூஎல் வந்து ரொம்ப அட்வான்ஸான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இன்டர்மீடியட் டாபிக்ஸ் அந்த அளவுக்கு கற்றுக்கணும் போதும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்கியூஎல் இல்லைனா டேட்டா அனலிஸ்ட் ஜாபே கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டேட்டா பேஸ் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்கியூஎல்ல தான் இருக்கும். ஸோ அது ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் கோடிக்கணக்கான டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட, ஓகேங்க, நம்ம கம்பெனியில். ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல்ல மட்டும் வச்சுக்காங்க. ஸோ அதை வந்து ஆப்டிமைஸ்டாக ஃபெச் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட் 5 இயர்ஸோ இல்லை 6 இயர்ஸோ ஃபெச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கொரியிங் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கொரியிங் ஸ்கில்ஸ் இருந்தால் பவர் பிஐக்கு போடுற லோடு வந்து பாதி குறைச்சிடும். ஸோ எல்லா விஷயத்தையும் பவர் பிஐ மூலயமா பண்ணணும்னா பவர் பிஐயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் லேகை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எஸ்கேல ஆப்டிமைஸ்டாக கொரி எழுதுகிற அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொரி எழுதுனீங்கன்னா டேட்டா சோர்ஸ்லேருந்து வர டேட்டாவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான டேட்டா வரும். ஸோ பவர் பிஐக்கும் வேலை கம்மியாக போகும். ஸோ பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அதனால் எஸ்கேல் வந்து அட்லீஸ்ட் இன்டர்மீடியட் லெவலில் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, கொரி வந்து ஓரளவுக்கு எழுதுகிற அளவுக்கு நாலேஜ் இருக்குது எஸ்கியூவில் அப்படின்னு அதுவே போதுமானது. ஓகேங்களா? எஸ்கியூஎல் கற்றுட்டாச்சு, எக்ஸல் கற்றுட்டாச்சு. அடுத்து வந்து டேட்டா அனாலிசிஸில் என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம வந்து பிரைமரி ஸ்கில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பவர் பிஐ அதை பார்க்க போகிறோம். ஸோ பவர் பிஐயில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பவர் கொரி, டேட்டா மாடலிங், ரிலேஷன்ஷிப்ஸு, ஸோ டேக்ஸ் எப்படி பண்ணுறாங்க, மாடலிங் எப்படி பண்ணுறாங்க, ஸோ விஷுவல்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, ஸோ டேக்ஸ் ஃபார்மாஸ் எப்படி போகிறாங்க, அப்புறம் ஆர்எல்எஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ரோல் அவுட் செக்யூரிட்டி, ஸோ அதை வந்து எந்த மாதிரி பண்ணுறாங்க, அடுத்து வந்து எப்படி வந்து பவர் பிஐ பப்ளிஷ் பண்ணி டிப்ளாய் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட் பில்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு அது எப்படி வந்து அடுத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் அந்த டிப்ளாய்மெண்ட். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பவர் பிஐ ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பவர் பிஐ ஆல்ரெடி உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா நம்ம சேனலில் வீடியோ போட்டுன்னு வரோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்கியூஎலுக்குமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்டர்மீடியட் லெவல் மேட்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனலில் போட்டிருக்க இந்த வீடியோ பார்த்தாவே போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு டூல் நாலேஜ் எல்லாமே கற்றாச்சு. ஸோ எஸ்கியூஎல் தெரிஞ்சாச்சு, பவர் பிஐ தெரிஞ்சாச்சு, அடுத்து எக்ஸல் தெரிஞ்சுக்கிறாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், ஸோ பிஸ்னஸ் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுலாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் அந்த பிஸ்னஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஸ்னஸ் நாலேஜ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா ஸோ அவங்க A to Z என்ன பண்ணுறாங்கன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கம்பெனியில் டேட்டா அனாலிசிஸை பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் டேஷ்போர்டே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேஷ்போர்டே பண்ண முடியாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கீபை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருக்காது. ஸோ எந்த ப்ராடக்ட் இருக்குது, எது இருக்குது, எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கம்பெனிக்கு டேட்டா அனலிஸ்ட் ஜாப் கிடைச்சாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பிஸ்னஸை A to Z தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் எங்கே ப்ராடக்ட் வாங்குறாங்க, ஸோ எங்கே சேல் பண்ணுறாங்க, எண்டு கஸ்டமருக்கு எப்படி போகுது, ஸோ நடுவில் எந்தெந்த மாதிரிலாம் ட்ரான்சிஷன் ஆகுது, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்து எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க, எங்கேருந்து எங்கே வருது, ஸோ நெக்ஸ்ட்டு எந்தெந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்குது, மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டாக சர்வே பண்ண முடியும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டா எங்கேருந்து வருது, ஸோ எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது, மொத்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் பிஸ்னஸ் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேட்டா அனலிஸ்ட்டை பொறுத்த வரையும் ஸோ 50% உங்களுக்கு டூல் நாலேஜ், 50% வந்து பிஸ்னஸ் நாலேஜ், அடுத்து வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுற அந்த ஒரு ஸ்கில். ஸோ இது ரெண்டு இருந்தாவே நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் டேட்டா அனலிஸ்ட் ஆகிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது. ஸோ எல்லாமே தெரிஞ்சாச்சு, பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தாச்சு, 3 முக்கியமான டூல் எக்ஸல், எஸ்கியூஎல், பவர் பிஐ, 3 பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதுமா, ஸ்கில் மட்டும் நான் வச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தா எனக்கு வேலை கிடைச்சிடுமா, கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஸ்டெப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்றது, ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு இருக்கும்போதோ நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த வேலையுமே இது வரைக்கும் செய்யலை டேட்டா அனலிஸ்ட் ரிலேட்டடாக அப்படின்ட்டு இருக்கும்போது உங்கள் ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பேசி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா செட்ஸ் எடுத்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் டேஷ்போர்டு, ஒரு HR டேஷ்போர்டு, ஒரு ஃபினான்ஸ் டேஷ்போர்டு, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பில்ட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் டேட்டா எங்கேருந்து ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ChatGPTயில் போய்ட்டு நீங்கள் அந்த ஹெட்டர் மட்டும் கொடுங்க. ஸோ ஐ வாண்ட் டு பில்ட் அ சேல்ஸ் போர்ஸ் டேஷ்போர்ட், கிவ் மீ சம் சோர்ஸ் ஃபைல்ஸ், CSV ஃபைல்ஸ் அப்படின்னு கேளுங்க. அதுவே கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ராடக்ட் ஃபைல்ஸ் ஒன்று, ஒரு சேல்ஸ் ஃபைல்ஸ் ஒன்று, 2 ஃபைல் கொடுக்கும். ஸோ அதை வச்சு ஒரு டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஜெக்ட், நல்லா வந்து ஒரு 4-5 பேஜ் இருக்கிற மாதிரி ஒரு டேஷ்போர்டை பில்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HR டேஷ்போர்டு. ஸோ இதே மாதிரி போய் கேளுங்க. ஸோ ஐ வாண்ட் டு பில்ட் அன் HR டேஷ்போர்ட்
ஸோ கிவ் மீ சம் டேட்டா சோர்ஸ் அப்படின்ட்டு சாட் ஜிபிடி இல்லைங்க, சாட் ஜிபிடியே உங்களுக்கு அந்த டேட்டா கொடுக்கும். ஓகே, இந்த ஒரு டேட்டா ஃபீல்டுக்கு SQL முக்கியமோ அந்த மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெஸ்யூமே பில்ட் பண்ணுவோம். ஸோ ரெஸ்யூமே வந்து எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெஸ்யூமே பில்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக எப்படி ரெஸ்யூமே பில்ட் பண்ணுறது, என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது. ஸோ நான் அக்சென்ச்சர் வரதுக்கு முன்னாடி ஸோ நான் எந்தெந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்யூமில் ஆட் பண்ணேன்னா, ஸோ அதனால் வந்து எனக்கு எப்படி வேலை கிடைச்சது அப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இல்லை வந்து வேறு ஒரு ஜாப் ரோலில் இருந்துட்டு நான் வந்து இப்போ டேட்டா அனலிஸ்ட் வர போகிறேன், நான் வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ எந்தெந்த மாதிரி விஷயம்லாம் மென்ஷன் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐ லேர்ன்ட் பவர் பி அப்படின்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பவர் பி கற்றுட்டேன், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா யாரும் தர மாட்டாங்க. ஏன்னா உன்ன மாதிரி 1000 பேர் கற்றுன்னு இருப்போம். ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாருக்கும் வேலை தர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி வந்து SQL டேஷ்போர்ட் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கிட்டப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து SQLல கோரி போட தெரியும், பவர் பியில் கோரி போட தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நான் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் ப்ராஜெக்ட் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் நீங்களே பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நானே டேட்டா வச்சு நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட் பில்ட் பண்ணி இந்த மாதிரியான அனாலிசிஸ்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த மாதிரி இம்பாக்ட் கொடுத்தீங்களோ அதுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களோட சர்டிஃபிகேட் கிடையாது. ப்ரோ நான் PL 300 சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் அப்படின்னா யூஸ் கிடையாது, வச்சுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பாங்க, நீங்கள் எனக்கு எந்த விதத்தில் யூஸாக இருப்பியா அப்படின்னு பார்ப்பாங்களே தவிர உங்ககிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சும்மா உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நாகூரி லிங்க்டின் இந்த ப்ரொஃபைல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இதை அப்ளை பண்ணணும். ஸோ உங்கள் ரெஸ்யூம் அப்ளை பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ எந்தெந்த ஜாப் எல்லாம் வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பனிங் வருதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எந்த நிமிஷம் வேணால் உங்களுக்கு கால் வரலாம். ஓகேங்களா? ஸோ கால் வந்து உடனே கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்காலம் உங்களுக்கு லக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த நிமிஷம் வேணாலும் கால் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண உட்காந்துட்டு அவங்க கால் பண்ணிவிட்டு தப்பான டைம் ஆகிடல. ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு இது பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வந்து டேக்ஸ் அது வந்து ரொம்ப மெயின். ஸோ நிறைய இன்டர்வியூவில் கேட்குற கொஷின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேக்ஸ் தான் கேட்பாங்க. இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நெஸ்டட் இஃப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் ஃபார்முலா, லுக்கப் இன் பவர் பியில் கூட லுக்கப் இருக்குது. ஸோ அந்த லுக்கப் எப்படி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த டேக்ஸை படிச்சு வச்சு ரொம்ப மெயினான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் ஃபங்க்ஷன். டேக்ஸை பொறுத்தவரை கால்குலேட் ஃபங்க்ஷன் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ ரிலேஷன்ஷிப்ஸை எடுத்தோன்னே கேட்பாங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் பவர் பியில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்து வந்து ஸ்கீமாஸ், என்னென்ன ஸ்கீமாஸ்லாம் இருக்குது, ஸ்டார் ஸ்கீமாஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்கீமா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி 2 ஸ்கீமா என்னென்ன ஸ்கீமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் கோரிக்கு டேக்ஸுக்கு என்ன வித்தியாசம். ஸோ நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கோரியில் பண்ண முடியும், அதே விஷயம் டேக்ஸ்லேயும் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணணும் இதை யூஸ் பண்ணணும் இந்த மாதிரியான நிறைய கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா SQL பொறுத்தவரையும் SQL ஜாயின்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குல்ல. ஸோ அந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பவர் வேலையுமே ஜாயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜாயின்ஸுமே கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் guys. See you.